ஒரு நல்ல கொடிய விஷமுடைய ஒரு பாம்பை போட்டுறோம். அந்த ரூம்ல அந்த பாம்பும் நம்மளும் தான் இருக்கோம்னு வச்சுங்களேன். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அது அதனோட அசைவை நம்ம எப்படி கவனிப்போம்? அந்த அந்த பாம்பு நம்மளை கொத்திடுச்சுன்னா விஷங்க தெரியும். சரி, ரூமு சின்ன ரூமு, டோர்லாம் லாக் ஆயிருக்கு, வெளியில போக முடியாது. அப்போ அந்த எந்த அந்த அப்போ அந்த விழிப்பு நிலை எப்படி இருக்கும்? அதான் உச்சபட்ச விழிப்பு நிலை இது. ஸோ அது மாதிரியான விழிப்பு நிலையானது நமக்கு எப்போதுமே இருக்கணும். இப்போ அந்த டைம்ல மட்டும்தான் நம்மளை அறியாமே அந்த விழிப்பு நிலை வந்துடும். ஆனா அந்த விழிப்பு நிலை நமக்கு இருக்கணும். ஒவ்வொரு செகண்டுமே ஒரு சாப்பாடு சாப்பிடனாலும் சரி, மைதுனமா இருக்கணும். சாப்பாடும் நம்மளும் ஒண்ணு. அதாவது சாப்பாடு வேற நான் வேற அப்படிங்கிற இல்லாம சாப்பாடாவே நம்ம மாறிடணும். அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, சாப்பிடும்போது பேசாதீங்க, சாப்பிடும்போது டிவி பார்க்காதீங்க. ஏன்னா மைதுனம் நடக்காது. ஏன் மைதுனம் அங்க நடக்கல அப்படின்னா, நம்ம டிவி பார்க்கும்போது சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம எண்ணம் எங்கேயோ இருக்கும். சாப்பிட்றது நம்ம கவனத்துல இருக்காது, விழிப்பு நிலை இருக்காது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம டிவியோ இல்ல செல்லோ பார்த்துட்டு சாப்பிடும் பொழுது அப்ப ஏதோ